இப்போ நான் அந்த பிளான் பி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் மைண்டுங்கிறதே என்ன ஆகும்னா பர்சனல் லைஃப்பில் இவர்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும். காலையில் ஒரு விஷயத்தை அவர்கள் நாட் ஓகேன்னு இருப்பாங்க. அப்புறம் எதையோ ஒன்று யோசித்து அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் அந்த விஷயத்தை ஓகே அப்படின்னு சொல்லி விடுவார். ஆனால் என்ன நடக்கும்னா, இவர்கள் காலையில் நாட் ஓகேங்கிறாரு, ஈவினிங் இவர் ஓகேங்கிறாரு, இப்படி ஒரு மாதிரி பிறண்டு பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி இவருடைய லைஃப் பார்ட்னரே இவர்களை அதிகம் குற்றம் சொல்லி கொண்டிருப்பார்கள். அது வேகமாக பரவும் பொழுது எல்லா விஷயத்தையும் நன்றாக நாம் அனுபவிக்க வேண்டும். அது ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா அது தாம்பத்திய வாழ்க்கையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், லக்ஸுரியாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வேகமாக போய் அதில் ஏதோ ஒரு சர்க்கல், ஒரு அவமானம், ஒரு தோல்வி அதையெல்லாம் சந்தித்து வீட்டுக்குள் வரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தியா உன்னைய வெளியில் விட்டோம், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிற, நீ ஒரு லவ்னு போன அது கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்னு போயிடுச்சு, நீ ஒரு கடன்னு போன அந்த கடனுடைய இஎம்ஐக்கு டாக்குமெண்ட்டே போகிறது என்று இவர்கள் சார்ந்த நபர்களே நிறைய இடங்களில் மட்டம் தட்டுகிறார்கள். ப்ராக்டிக்கலாக அந்த ஃபேமிலி லைஃப் ட்ராவல் ஆகும் பொழுது இவர்கள் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறத பார்ட்னர் உணரக்கூடாதுங்கிறதுக்காக கடனை வாங்குகிறார்கள். கடனை வைத்து கொண்டு இவர்கள் தங்களை ஓரளவுக்கு உயர்வாக காண்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் இவ்வளவு பெரிய கடனில் இருக்கிறார்கள்னு தெரியப்படும் பொழுது அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக, அவமானத்தின் சின்னமாக வருகிறது. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுத்து, கம்மி வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு கொடுத்து, இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களிடம் வந்து நெருக்கி இவர்களை அவமானப்படுத்தி, சில இடங்களில் குடும்பத்தில் கூட இவர்களை ஒரு விதமாக நெகட்டிவாக சித்தரித்து அந்த கடனை வசூலிக்கும் பொழுது இவர்கள் தோல்வியும் அவமானத்தையும் சுமக்கிறார்கள். என இவர்கள் குடும்பஸ்தானத்தில் கடனை கொடுத்த செவ்வாய் உச்சம், கலத்திரஸ்தானாதிபதி குரு நீசம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ லைஃப் பார்ட்னரால் அதிகமாக அவமானப்படுத்தப்படக்கூடிய நபர்கள்னு நம்ம அதை மிதுன ராசியில் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷனுக்கு 3வது ராசி. இது உபய ராசி. இதன் சின்னம் பார்த்தோம்னா அந்த இரட்டை பொம்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இது பார்த்தோம்னா காற்று ராசி. அப்போது இதன் அதிபதி புதன். இந்த புதன்கிறது சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ எல்லாருக்குமே பிரெயின் 1.5 கிலோ அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 100 கிராம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதிக சாமர்த்தியம், மின்னல் வேகத்தில் யோசிக்கக்கூடிய நபர்கள். எப்பொழுதுமே இவர்களிடம் பிளான் பி அப்படிங்கிறது உண்டு. அதாவது அதை டபுள் மைண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம இவங்கள்ட்ட பெருசாக அட்வைஸு, சஜஷன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்டையும் பற்றி இவர்கள் தான் பேசிக்கலாகவே நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்களே. வேணும்னா இவர்கள்ட்டேருந்து நாம் அட்வைஸ் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு தகுதியானவர்கள், அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களை பற்றி இவர்களும் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். இப்போ நான் அந்த பிளான் பி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் மைண்டுங்கிறதே என்ன ஆகும்னா பர்சனல் லைஃப்பில் இவர்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும். காலையில் ஒரு விஷயத்தை அவர்கள் நாட் ஓகேன்ட்டு இருப்பாங்க. அப்புறம் எதையோ ஒன்று யோசித்து அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் அந்த விஷயத்தை ஓகே அப்படின்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் என்ன நடக்கும்னா, இவர்கள் காலையில் நாட் ஓகேங்கிறாரு, ஈவினிங் இவர் ஓகேங்கிறாரு, இப்படி ஒரு மாதிரி பிறண்டு பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி இவருடைய லைஃப் பார்ட்னரே இவர்களை அதிகம் குற்றம் சொல்லி கொண்டிருப்பார்கள். இதனால் சொந்த வாழ்க்கையில் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பது, அந்த புத்திசாலித்தனத்தை வைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க துடிப்பது. ஒரு சினிமா தியேட்டரில் சினிமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது கூட ஏதாவது யோசித்து கொண்டிருப்பது. அப்போது இவர்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், லவ் பார்ட்னராக இருந்தாலும், இவர் நம்முடன் இருக்கிறார் ஆனால் நம்முடன் இல்லை. அப்போது இவர் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளையும் மிதுனராசி ஆண்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது ஒரு காற்று ராசி. அந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்தில் வேகமாக பரவும்.
அதாவது ரொம்ப நாள் இவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள். அது வேகமாக பரவும் பொழுது எல்லா விஷயத்தையும் நன்றாக நாம் அனுபவிக்க வேண்டும். அது ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா அது தாம்பத்திய வாழ்க்கையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், லக்ஸுரியாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வேகமாக போய் அதில் ஏதோ ஒரு சறுக்கல், ஒரு அவமானம், ஒரு தோல்வி அதையெல்லாம் சந்தித்து வீட்டுக்குள் வரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தியா உன்னை வெளியில் விட்டோம், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிற, நீ ஒரு லவ்னு போன அது கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்னு போயிடுச்சு, நீ ஒரு கடன்னு போன அந்த கடனுடைய இஎம்ஐக்கு டாக்குமெண்ட்டே போக போகிறது என்று இவர்கள் சார்ந்த நபர்களே நிறைய இடங்களில் மட்டம் தட்டுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்தித்தாலும் அந்த தோல்வியால் இவர்கள் பெரும்பாலும் துவழ்வதில்லை. எப்படியாவது யோசித்து these people have very very sharp sense. மீண்டும் நாம் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம். அப்போது கடன் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவர்களிடம் அதிகம் காணப்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் இவர்கள் கடனை வாங்கி கொள்வது. மெயினாக ஃபேமிலி லைஃபு என்ன, இவர்கள் எங்கு உச்சமடைகிறார்களோ அங்கு சுக்கிரன் நீசம் அடைகிறது. இவர்களுடைய குடும்பஸ்தானத்தில் 7க்குரியவன் நீசமடைகிறது. இப்போ என்ன ஆகும், இவர்கள் தங்களை நன்றாக ப்ரொஜெக்ட் செய்து விடுவார்கள். இவ்வாறு இருக்கிறோம் அவ்வாறு இருக்கிறோம்னு. ப்ராக்டிக்கலாக அந்த ஃபேமிலி லைஃப் ட்ராவல் ஆகும் பொழுது இவர்கள் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறத பார்ட்னர் உணரக்கூடாதுங்கிறதுக்காக கடனை வாங்குகிறார்கள். கடனை வைத்து கொண்டு இவர்கள் தங்களை ஓரளவுக்கு உயர்வாக காண்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் இவ்வளவு பெரிய கடனில் இருக்கிறார்கள்னு தெரியப்படும் பொழுது அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக, அவமானத்தின் சின்னமாக வருகிறது. அதை சகித்து கொண்டு நகர்பவர்கள் அந்த ஃபேமிலி லைஃப்பை நடத்துகிறார்கள். இல்லைன்னா இந்த இடத்துல நிறைய மிதனராசி ஆண்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பிளவு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இந்த டிராவலிங் கம்யூனிகேஷன் தொடர்புகள் அதன் மூலம்லாம் ஒரு நல்ல உச்சத்தையும் ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு உயர்வையும், வெளிநாடு பயணம், நவீன டெக்னாலஜி இதிலெல்லாம் ஒரு உயர்நிலையை மிதுனராசி ஆண்கள் வெகு எளிதாக பெற்றுவிடுகிறார்கள். குழந்தைகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய செலவெல்லாம் கொஞ்சம் அதிகமான செலவுகளாக இருந்தாலும் அதனை இவர்கள் ஒரு சுப செலவாக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்வது தான் இன்றைய காலகட்டங்களில் புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 2க்குரியவன் 6இல் நீசம், இவர்களுடைய 6க்குரியவன் இவர்களுக்கு 2இல் நீசம். அப்போது கடன் வாங்கி கொண்டு மாட்டிக்கொள்வது, ஒரு சில இடங்களில் கடனை கொடுத்து கொண்டு சிக்கிக்கொள்வது, அதெல்லாம் இந்த மிதுனராசிக்காரர்கள் தான். ஒரு பக்கம் கம்மி வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பார்கள், ஒரு லாபத்துக்காக இன்னொரு பக்கம் அதிக வட்டிக்கு அதனை கொடுத்திருப்பார்கள். இவர்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்கள் கராரமாக இவர்களிடம் வாங்கி விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. 7ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்தில் நீசம் அடைவதனால் இவர்கள் தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் நீசம், இவர்களுக்கு 6ஆம் அதிபதி இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சம். அப்போது அதிகமாக கடன் பிரச்சனையில் சிக்கக்கூடிய நபர்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுத்து, கம்மி வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு கொடுத்து, இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்கள் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களிடம் நெருக்கி இவர்களை அவமானப்படுத்தி, சில இடங்களில் குடும்பத்தில் கூட இவர்களை ஒரு விதமாக நெகட்டிவாக சித்தரித்து அந்த கடனை வசூலிக்கும் பொழுது இவர்கள் தோல்வியும் அவமானத்தையும் சுமக்கிறார்கள். என இவர்கள் குடும்பஸ்தானத்தில் கடனை கொடுத்த செவ்வாய் உச்சம், கலத்திரஸ்தானாதிபதி குரு நீசம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ லைஃப் பார்ட்னரால் அதிகமாக அவமானப்படுத்தப்படக்கூடிய நபர்கள்னு நம்ம அதை மிதுனராசியில் எடுத்துக்கலாம். அதாவது இவர்களை விட படிப்பில், அறிவில், கல்வியில் குறைந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதனை நிறைய மிதுனராசிக்காரர்கள் சகித்து கொள்கிறார்கள். அதை சகித்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது இரட்டை ராசிங்கிறதுனால செகண்ட் லைஃப் என்பது ஏற்படுகிறது. அந்த செகண்ட் லைஃபிலும் கூட ஒரு சிலருக்கு தான் அந்த சமாதானம் என்பது ஏற்படுகிறது. குழந்தைகளுக்காக
கடித்து கொண்டு டிராவல் செய்யக்கூடிய நபர்கள். இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இவர்களுடைய 7ஆம் அதிபதி உச்சம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய லைஃப் பார்ட்னர் மூலம் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள். இது நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிந்தால் நமக்கு தோல்வி அவமானம்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் பணிக்குடித்தனம் வாழக்கூடிய நபர்களாகவும் நாம் இவர்களை பார்க்கலாம். இவர்களுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் சாட்டர்ன் வந்து உச்சம். இப்போ எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும், நான் எவ்வளவு கடன் வாங்கினாலும், கடைசியில் எனது குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் செலவு செய்தாலும் பரவாயில்லை, அதற்காக நான் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, எனது பாக்கியம் எனது குழந்தை ஸ்தானத்தில் வந்து உச்சம் அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய நபர்கள் மிதுனராசிக்காரர்கள். இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் இவர்களே நீசமடைகிறார்கள். இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் அதிகமாக செலவு செய்து ரொம்ப ஒரு ஷோ பண்ணி, ஒரு டெக்கரேஷன் பண்ணி, இன்டீரியர் பண்ணி, அந்த இடத்தில் இவர்கள் தங்களுடைய அந்த பிரெயினை இழந்து விட்டார்கள், மயங்கி விட்டார்கள்னு ஒரு மிகப்பெரிய கடனில் இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். இவர்களுடைய லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து உச்சமடைகிறது. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் ஓரளவுக்கு இவர்களுக்கு ஆதாயமும் லாபமும் ஏற்படுகிறது. இவர்களுடைய விரயஸ்தானாதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் நீசம். அப்போ அதிகமாக, அதாவது தங்களுடைய வீடு, இடம் போன்ற விஷயத்துக்கு செலவு செய்யக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களை நாம் பார்க்க முடியும். இவர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அண்டு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா, இவர்கள் மேல் காலை வைத்து இவர்கள் ஒரு ஏணியை போல் செயல்படுவார்கள். இவர்கள் மேல் கால் வைக்கக்கூடிய நபர்கள்லாம் வெகு சீக்கிரமாக மேலே ஏறி போய் விடுவார்கள். அதற்கு பிறகு இவர்களை பார்த்தால் அவர்கள் பேசுவதும் இல்லை, ஒரு சிரிப்பதும் இல்லை. இப்போ யாருக்கும் நாம் ஐடியா சொல்லக்கூடாது, யாருக்கும் நாம் உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு நிறைய மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இவர்கள்ட்ட என்னன்னா, இவர்கள் ஒரு தவறு செய்தாலும் கூட அந்த தவறே தெரியாத அளவுக்கு நன்றாக காமெடியாக பேசி சகஜமாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களிடம் காணப்படும். நன்றாக மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபர்கள் எதை செய்தாலும் பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்று நினைப்பதுண்டு. நன்றாக பிளான் பண்ணுவார்கள். அந்த பிளான் பக்கத்தில் நெருக்கத்தில் வரும் பொழுது சில இடங்களில் இவர்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டைவர்ட் ஆகிவிடும். இவர்கள் பெரும்பாலும் ஒரு வட்டத்துக்குள் சிக்குவதில்லை. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஸ்பீடாக இருப்பது. அந்த ஸ்பீடில் சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை இவர்கள் கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். தே ஆல்சோ அட்ஜஸ்ட் ஃபார் அதர்ஸ். கலைகளில் நல்ல திறமை உண்டு. எப்பொழுதும் பார்வைக்கு பார்த்தோம்னா ஒரு இளமையான தோற்றம். அந்த பார்வையால் இவருடைய வயதை நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பீடு இவர்களிடம் காணப்படும். எந்த தொழில் துறையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். பொதுவாக இவர்கள் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை. எல்லா விஷயங்களையும் தங்களுடையதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சாமர்த்தியம், ஒரு மதிநுட்பம் மிதுனராசி ஆண்களிடம் காணப்படும். இந்த அதிக வேகம் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த வேகத்தினால் கொஞ்சம் இழப்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை ஒரே நேரத்தில் தங்கள் மேல் இவர்களாகவே சுமத்தி கொள்வது, இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களிடம் உண்டு. பொதுவா இவர்களுக்கு பார்ட்னர்ஸ் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் கூட பெரும்பாலும் ஒரு லாங் டிராவல் இவர்களுடன் வைத்துக் கொள்வதில்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைஃப் பார்ட்னரையே இவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக வைத்துக் கொள்வதுதான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம். மிதுன ராசியோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த ஸ்பீடு, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம். இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் அலைபாயும். கடன் வாங்குவதுங்கிறது நெகட்டிவ் பாயிண்ட். அப்போ இவர்களுடைய கடனை எப்படி முறிக்கலாம் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த கடனுக்கு விரயமாக வருகிறது. அந்த கடனுக்கு விரயத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் உச்சம். அப்போ சாட்டர்ன்கிறது கோர்ட்டு, நீதி தேவதையை குறிகாட்டுகிறது. அப்போது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வட்டிக்கு மேல் வட்டி, லோன் ப்ராப்ளம், அதிக வட்டி, இதிலெல்லாம் இவர்கள் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் அந்த நீதி தேவதைகிட்ட போய் மன்றாடி போராடி தான் தங்களுடைய நீதியை, நியாயத்தை இவர்கள் நிலை பெற முடியும். இவர்களுக்கு ராசியாதிபதி புதனே புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடியது. அப்போ புதனுக்கு உண்டான மரகத பச்சை. இவர்களுடைய பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்டர்ன், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னுக்கு உண்டான
ப்ளூ சஃபயர் அணிந்து கொள்வது இன்னும் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு லக்கி நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா 5, 6. அது 6 ஒருவேளை இவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் 3 இல்லைன்னா இந்த நம்பரை இவர்கள் கூகுள் பே, ஃபோன்பே இல்லைன்னா வாகன எண்கள், மொபைல் நம்பர்ஸாக இவர்கள் உபயோகித்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளிலிருந்து இவருக்கு ஒரு நிவர்த்தியும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.